ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் வந்து என்ன அப்படின்னா, குரூப் 4 பொதுவாக டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன புக்ஸ் வந்து கம்பல்சரி வச்சிருக்கணும், அவுட் ஆஃப் சோர்ஸ் என்னென்ன புக் தேவைப்படும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்ன புக் படித்தா கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப்க்கு வந்து போக முடியும், எக்ஸாம் கிராக் பண்ணி அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி என்ன சேனல் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன புக்ஸ் இருக்குன்றதையும் பார்க்கலாம். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்ஸ் அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குது. ஆனால் அது எல்லா புக்ஸும் நமக்கு தேவைப்படுமா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து மெயினாக வந்து நம்ம நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 தான் வந்து டிஎன்பிசியில் மெயினாக ப்ரிப்பேர் பண்ணுறது பண்ணுவாங்க. ஸோ அது குரூப் 2, குரூப் 4 மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிங்கும்போது குரூப் 4ல் நமக்கு வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான். அண்ட் தென் அதோட ஸ்டாண்டர்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். ஆனால் பட் குரூப் 1, குரூப் 2 அப்படிங்கும்போது நம்ம மெயின்ஸ் எழுதுவோம். அது குரூப் 2, குரூப் 2A. ஸோ அந்த மாதிரி இருக்குது. குரூப் 2A, குரூப் 2 மெயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கனால புக்ஸோட பீரியாரிட்டி நமக்கு மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்படிங்கும்போது அதை பற்றி டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்கிட்ட என்ன புக் இருக்குன்றதை பார்க்கலாம். தமிழ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா புக்ஸும் வச்சுருக்கேன்ப்பா. நியூ புக்கும் சரி, ஓல்டு புக்கும் சரி. 6th நியூ டு 6th வந்து 6th to 12th வந்து நியூ புக் வச்சிருக்கேன். அதே மாதிரி ஓல்டு புக்கும் 6th to 12th வச்சிருக்கேன். அட்வான்ஸ் தமிழ் நியூக்கு மட்டும் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, எயித்து புக் வந்து சில புக்ஸ் மட்டும் காட்டுறேன். ஏன் அப்படின்னா நான் வீடியோ எடுக்கிறதே வந்து புக்கில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீடியோ எடுப்பேன். ஸோ அதனால் சில புக்ஸ்லாம் வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வந்து 8th வந்து நான் இந்த வாரம் படிக்கிறதுக்காக நான் 8th எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் 8th இருக்குது. ஸோ 10th 9th வந்து இங்கே அடியில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு புக்கு அங்கே தான் இருக்குது. ஸோ 11th 12th அதுக்கப்புறம் அட்வான்ஸ் தமிழ் 11th இருக்குது. 12th அட்வான்ஸ் தமிழ் எனக்கு கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். அதனால நான் வந்து சாய்ஸ் அகாடமியில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஏன் அப்படின்னா நான் வாங்கும்போது எனக்கு வந்து 11th அட்வான்ஸ் தமிழ் மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து அங்கே பை பண்ணிவிட்டு சரி இது ரொம்ப டிமாண்டாக இருந்ததுனால நான் வந்து சாய்ஸ் அகாடமியில் சார் அங்கே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். ஸோ நியூ புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா புக்குமே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓல்டு புக் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 6th ஒரு டேர்ம் மட்டும் இங்கே வச்சுருக்கேன். ஸோ மேக்ஸிமம் இங்கே வந்து 9th வந்து ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். ஸோ 3 டேர்மு. அதுக்கு மேலே 7th சில புக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து கீழேருந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுக்காக நிறையா புக்ஸ் கீழே வந்து இது பண்ணால் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் கரெக்டாக வந்து என்ன படிக்க போகிறேன்றதை முன்னாடியே இது பண்ணி அந்த ஒரு புக்கை மட்டும் நான் எடுத்து வச்சுருவேன். ஸோ மேக்ஸிமம் அப்படி தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 6th மேக்ஸிமம் வந்து ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸ் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 10th இந்த ஓல்டு புக் இருக்குது. சமச்சீர் புக்கு 10th ஓல்டு புக் இருக்குது. அதுக்கப்புறம் 11th. ஸோ 12th மட்டும் எங்கள் அண்ணாவோட புக் என்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வாங்கலை. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இது வந்து அப்புறம் இந்த புக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கணத்துக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், ஆயுத குறுக்கம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பெயரெச்சம், வினையெச்சம். ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து வினா வகை இருக்குது பார்த்தீங்களா, வினா வகை, விடை வகை. ஸோ இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நமக்கு வந்து அணியும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு கொடுத்த புக். ஸோ அது இருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து தன்வினை, பிறவினை பாருங்க, திருத்தினான், திருந்தினான், உருட்டினான், உருண்டான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இது இருக்கும். ஸோ அதனால இது வந்து நான் கொஞ்சம் இது பண்ணுறதுக்கு வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக எல்லா புக்ஸும் இருக்குது. எல்லா புக்ஸும் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் சரி ஒரு ஹையர் ஸ்டடீஸ் மட்டும் கொஞ்சம் காமிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக காமிச்சிருக்கேன். ஆனால் பட் என்கிட்ட தமிழ்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா புக்ஸுமே இருக்குது. நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் பட் எல்லாமே நான் எப்போ பண்ணேன் அப்படின்னா லாஸ்ட்டு குரூப் 4 எழுதுனதுக்கப்புறம் ஒரு இப்போ செப்டம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 2 இல்லாட்டி ஆகஸ்ட். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் பண்ணேன் நான். சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாம்லாம் எழுதுனதுக்கப்புறம் பண்ணேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன புக் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஒரு புக் தான் ரொம்ப யூஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். விவி டிஎன்பிஎஸ்சி ஆன்லைன் அகாடமி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க இதில் வந்து 6th to 10th புக் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன். நான் அது மட்டும் தான் யூஸ் பண்ணேன். இது சொல்லப்போனால் லாஸ்ட் குரூப் 4க்கு இந்த ஒரு புக் மட்டும் தான் படித்தேன். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே தெரிஞ்சிருக்கும். அப்படியே வரி வரியா வரி வரியா வரி வரியா போட்டு வச்சிருப்பேன். ஏன்னா என்கிட்ட புக்கு இல்ல. புக் வந்து அப்போதைக்கு வாங்க முடியலையான்னு கேட்டிங்க அப்படின்னா, அப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் டிமாண்டா இருந்துச்சு புக்கு. நான் வந்து புக் வந்து ஓல்டு புக் ஷாப்ல தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்கிட்ட இருக்கிற எல்லா புக்குமே தமிழ் புக்கும் சரி, நான் ஈவன் அட்வான்ஸ் தமிழ் புக் கூட நான் ஓல்டு புக் ஷாப்ல சொல்லி வச்சு தான் நான் வாங்கினேன். அதே மாதிரி ஜிஎஸ்மே அப்படிதான். என்கிட்ட என்ன புக்ஸ் இருக்கோ அதுதான். அதுக்கப்புறம் அது வந்து ஆர்டர் பண்ணி வைக்கணும் மேக்ஸிமம் அந்த மாதிரி. ஆனா பட் அப்படிதான் இருக்கான்னு கிடையாது. நம்ம வந்து இ-சேவையிலயும் வாங்கிக்கலாம். அது இல்லாம வந்து இன்னும் 2, 3 சோர்ஸ்லாம் இருக்கு. நம்ம அதுவுமே வாங்கலாம் புக்ஸு. ஆக்சுவலா நான் வந்து பார்ட் டைமரா படிச்சனால எனக்கு கொஞ்சம் ஓகே, நமக்கு ஒன்லைனா இருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இது பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து எனக்கு இந்த புக் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு கேட்டா, எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஸோ இந்த புக் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து சார் வந்து எல்லாமே குடுத்தாங்க. ஸோ இந்த ஒரு புக் மட்டும் தான் நான் லாஸ்ட் குரூப் 4க்கு யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டா,
ஆமா ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த ஒரு புக் மட்டும் தான் லாஸ்ட் குரூப் 4க்கு நான் வந்து இது பண்ணேன். ஆக்சுவலா வந்து இந்த வீடியோ வந்து எந்த புக்கு ப்ரமோட் பண்றதுக்காக வீடியோ கிடையாது. ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கோங்கப்பா. ஏன்னா நெறைய பேர் இது பண்றீங்க. நேத்து கூட நான் வந்து புத்தாக்கும், சிற்பிக்கும் சொல்லியிருந்தேன். கடைசில வந்து கடைசி வரைக்கும் நீங்க சொல்லவே இல்ல நீங்க ஒழுங்கா அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலா எப்பயுமே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்ல முடியும். இதெல்லாம் ஆப்ஷன், குட் ஆப்ஷன்ஸ் சொல்லி சொல்ல முடியும். நான் டிசிஷன் எப்பவுமே நம்ம தான் எடுக்கிற மாரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயத்துல. என்ன பொறுத்தவரைக்கும் நான் அப்படிதான் நெனைப்பேன். யார் எது சொன்னாலும் எனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன முடியும்? அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். ஸோ அந்த மாரி தான் நான் எல்லாருமே நெனைப்பேன். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லும்போதே, இது நல்லாருக்கும், அது நல்லாருக்கும். பட் நீங்க வந்து எது உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் அப்படின்றத நீங்க சூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒண்ணு இந்த ஒரு புக் மட்டும் தான் வச்சு படிச்சீங்களா? அப்டின்னா, அப்படி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் நோட்ஸ் எடுத்தேன். நெறைய தமிழுக்கு நோட்ஸ் எடுத்தேன் நானு. ஸோ, அதனால எனக்கு வந்து கொஞ்சம் இதா இருந்துச்சு. ஸோ, வந்து பாருங்க நோட்ஸ் நான் நெறைய எடுத்திருப்பேன் கிட்டத்தட்ட. ஸோ, இந்த மாதிரி ஃபுல்லாவே எழுதியிருப்பேன் நானு. ஓல்டு புக், நியூ புக் வந்து சிலபஸ் வைஸா தான் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நமக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ, அதனால நான் வந்து ஃபுல்லாவே வந்து இது பண்ணேன். ஸோ, இந்த மாதிரி ரொம்ப எனக்கு கரெக்ட்டா பாருங்க பெரியார் அப்டின்னா வந்து, அவங்கள பத்தி என்ன அப்டின்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி பகுத்தறிவு பகலவன். ஸோ, அவங்களோட ஸ்பெசிஃபிக் நேம்ஸா இருக்கட்டும், அவங்களோட இது. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன மாரி இது பண்ணாங்க. ஸோ, அவங்க வந்து என்னன்னா வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவங்க என்ன மெயின் திங்கா சொன்னாங்க. ஸோ, அந்த மாதிரி. ஸோ, அதுக்கப்புறம் எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த மாரி மெயின் பாயிண்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்து எழுதியிருப்பேன். ஸோ, இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் ஏன்னா புக் இல்லாதனால நான் ஃபர்ஸ்ட் இந்த மாரி தான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அந்த புக் வாங்குனேன். அந்த புக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் இதுதான் பண்ணேன். பட் ரொம்ப நாளா படிச்சேன் அப்படின்னா, நான் பார்ட் டைமா தான் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபுல் டைமா படிக்கிறதுக்கு தான் இந்த நோட்ஸ் தான் எடுத்தேன். ஒரு 1 மந்த் ஆர் 2 மந்த்ஸ் வந்து கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணேன். அதுக்கப்புறம் என்னால பார்ட் டைமா தான் படிக்க முடிஞ்சுது. ஸோ, அதனால தான் அந்த புக் வாங்கி நான் அந்த மாதிரி போயிட்டேன். ஸோ, மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு தமிழ் வந்து நான் கொஞ்சம் நெறைய நோட்ஸ் எடுத்தேன் நானு. ஏன்னா படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏன் அப்ப நம்ம நோட்ஸ் எடுக்கும்போதே கொஞ்சம் வந்து நமக்கு வந்து ஒரு 20-30% வந்து நமக்கு அதுல தெரிஞ்சிரும். ஓகே நமக்கு வந்து இதுதான் வந்து கொஞ்சம் இதா இருக்கும் அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாரி இலக்கணத்துக்கு தனியா நான் நோட்ஸ் எடுத்திருப்பேன் நானு. ஏன் அப்டின்னா, நமக்கு வந்து இலக்கணம் வந்து ரொம்ப முக்கியமா கேட்பாங்க. ஸோ அந்த மாரி ஏன்னா இந்த மாரி நம்ம கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா படிச்சோம் அப்டின்னாவே அப்பதைக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இருக்கும். இப்போ வந்து கண்டிப்பா மோனை டாபிக்லாம் எல்லாமே இருக்காது. கண்டிப்பா வந்து கண்டிப்பா நம்ம 10 பாட்டு எட்டு தொகையில வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட்ஸ் தெரியணும். இந்த மாரி இது பண்ணாங்க. எப்பனா குரூப் 2ல கூட இந்த மாரி இந்த ஆத்தர்ஸ் நேம்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கனால நமக்கு வந்து கொஞ்சம் வந்து இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ற மாரி நான் வந்து கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து வச்சுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழுக்கு. ஏன்னா வந்து ஃபுல்லா படிக்க முன்னாடி கூட நம்ம வந்து சரி ஓகே ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் எழுதி வச்சிருப்பேன். ஸோ இது வந்து இலக்கணம் இதெல்லாம் ஃபுல்லா இலக்கணம் ஷார்ட்கட்டா எழுதுற மாரி எழுதியிருப்பேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பெயர் வச்சோம்னா ஆ வந்து முடியணும். வினை வச்சோம்னா ஈ வந்து வரணும். ஸோ இந்த மாதிரி நான் எனக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட்டா நான் எழுதி வச்சிருப்பேன். அப்புறம் ஓல்டு பிவைக்யூல வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கிறத மட்டும் நோட் பண்ணியிருப்பேன் நானு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் படிச்சேன். ஸோ அவ்வளோதான். ஸோ அப்புறம் அவ்வளோதான். இது ஃபுல்லா வந்து நமக்கு இலக்கணத்தோட வகைகள் இருக்கும். ஸோ, அத நான் எழுதி வச்சிருப்பேன். ஏன்னா அங்கங்க குடுத்துருப்பாங்க. ஸோ, இதெல்லாம் இது பண்ணோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா வந்து எனக்கு தமிழ் வந்து படிக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் லாஸ்ட் டைம் படிச்சேன். அது லாஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் படிச்சேன். ஆ நான் வந்து தமிழ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னா வந்து தமிழ் வந்து ஸ்கூல்ல படிச்சது. காலேஜ்லயும் கிடையாது. ஸோ, அப்படின்றனால எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சு. ஸோ, அதனால இந்த மாரி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக நான் கொஞ்சம் அப்படி எழுதி வச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த மாரி ரிவிஷனுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால எனக்கு வந்து பெருசா புக் இல்லாதது வந்து எனக்கு லாஸ்ட் டைம் வந்து பெருசா தெரியல. ஸோ, அதுக்கப்புறம் இப்போ புக் வாங்கியிருக்கேன். ஸோ, தமிழுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வந்து பெருசா வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த புக் வந்து இப்போ ரிவிஷனுக்காக வாங்கிக்கலாம். ஓகே. அ நமக்கு தேடி தேடி படிக்கிறதுக்கு அப்படின்றதுக்காக நான் இந்த புக் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, பாருங்க. தெரியும் எல்லாத்துக்குமே. ஸோ, இந்த புக் நான் ரிவ்யூவும் போட்டிருக்கேன். ஸோ, இந்த புக் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த விவி ஆன்லைன் டிஎன்பிஎஸ்சி அகாடமி இந்த 2 புக் மட்டும் தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் ஸ்கூல் புக் நான் வச்சிருக்கேன். ஸோ, நெறைய புக்ஸ் வந்து இது பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, தமிழுக்கு நெறைய புக்ஸ் இருக்கு. இப்ப எக்ஸாம்பிள் தேவிரா சொல்லுவாங்க, கணியன் சொல்லுவாங்க, இப்ப சுரேஷ் சொல்றோம், டேப் சொல்றோம். இந்த மாரி நெறைய அகாடமிஸ் இருக்கு. ஸோ, பட் பட் என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, முடிஞ்ச அளவு ஸ்கூல் புக் கலெக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் புக் கிடைக்கல அப்படின்னா, யார்ட்டயாவது வாங்கி ஜெராக்ஸ் போட ட்ரை பண்ணுங்க. இல்ல அப்படின்னா வந்து யுனிவர்சல் புக்ஸ் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒண்ணு இருக்கு. ஸோ, அங்க வந்து ஜெராக்ஸ் தான் போட்டு தருவாங்க. அவங்க ஈவன் வந்து ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் கூட ஜெராக்ஸ் போட்டு தராங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. அது டெலிகிராம்ல வந்து நெறைய பேர் அங்க வாங்குனது நல்லா இருக்கு அப்படின்ற மாரி கூட சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எனக்கு தெரியல. நான் வாங்குனது கிடையாது. நம்பர் ஆனா என்கிட்ட இருக்கு.
ஆனா நான் வந்து சரி வாங்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்துட்டு நான் வாங்கல. ஆக்சுவலா புக்ஸ் வந்து நான் படிக்கிறதா மட்டும் தான் நான் வாங்குவேன்ப்பா. ஏன் அப்படின்னா நெறைய பேர் வாங்குவாங்க. அது நான் தப்பு கிடையாது. ஏன்னா எப்பவுமே நமக்கு யூஸ் ஆகும். ஆனா பட் நான் வந்து பார்ட் டைமா தான் படிக்கிறேன்றனால, எனக்கு வந்து ஒரு புக் நான் வாங்குறேன் அப்படின்னா, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு தோணுனா மட்டும் தான் நான் வாங்குவேன். ஸோ அதனால லாஸ்ட் டைம் நான் குரூப் 4 புக்கே நான் வாங்கல. ஏன்னா என்னோட ஒரு மைண்ட் செட் ஓகே நம்ம நோட்ஸ் எடுத்துருக்கோம் படிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல அதுக்கப்புறம் சரி அந்த ஒரு புக் இருக்குல்ல அப்படின்னு தான் இருந்தேன். ஆனா இவ்ளோ கஷ்டப்பட்டு நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா, நான் வெறும் 77 கொஸ்டின் தான் போட்டேன் கரெக்ட்டா தமிழ். அம் அது ஏன்னு தெரியல. ஆனா தமிழ்ல நல்ல எஃபோர்ட் தான் போட்டேன். ஆனா பட் என்னோட ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, "நீ ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ப்ட் குடுத்துருக்க. அதனால அப்படிதான் இருக்கும். உனக்கு பிராக்டிஸ் இல்ல." அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா பட் 4 மாசம் படிச்சதுல எனக்கு தெரிஞ்சு அந்த 4 மாசம் தமிழ், தமிழ், தமிழ் தான் எனக்கு படிச்ச எனக்கு ஞாபகம். ஆனா பட் அப்புறம் தான் எனக்கு அவ்வளோதான் வந்துச்சு. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவ நான் தமிழ் அதே மாரி படிக்கிறேன். நல்லா மார்க் வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் படிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் மேக்ஸுக்குன்னு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நான் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அப்டின்னா, சாய்ஸ் கடற்கணிதமும், அப்புறம் கணியன் புக்ல வந்து ஒரு பார்ட் இப்போ 3 வரைக்கும் வந்துருச்சு. நான் பார்ட் 1 புக் மட்டும் ரொம்ப நஞ்ச நிலைமையில இருக்கும். அதனால தான் காட்டல வீடியோல. ஸோ அத வச்சு தான் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நானு நம்ம வீடியோ கூட ஒரு 5 டூ 6 டாபிக்ஸ் போட்டிருப்பேன். ஸோ அதுல வந்து நான் வந்து கடற்கணிதம் புக்கையும், கணியன் புக்கையும் மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன் நானு. ஒவ்வொரு டாபிக் முடிக்கும்போது. ஸோ, அதனால நீங்க வந்து புக்ஸ் மேக்ஸ பொறுத்தவரைக்கும், நீங்க இந்த புக்கா, அந்த புக்கா ஏன்னா நெறைய இருக்கு. ஸோ, அதிலயும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் புக்ஸ் இருக்கு. ஸோ, நீங்க வந்து அதெல்லாம் யோசிச்சுக்காதீங்க. ஸ்கூல் புக் இருக்கா? அப்படின்னா ஓகே தான். நான் ஸ்கூல் புக் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ, அதனால நான் இந்த மாரி ஒரு செட்டா வாங்கிக்கிட்டேன். ஸோ, ஓகே நம்ம கிடைக்கிறதுமே ஸ்கூல் புக் சம்ஸ்ல இருக்கனால, எனக்கு அப்படி ஒரு கன்வீனியன்ட்டா நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ, மேக்ஸ பொறுத்தவரைக்கும் ஸ்கூல் புக் சம்ஸ் கண்டிப்பா பார்க்கணும். ஆனா ஸ்கூல் புக் சம்ஸ் மட்டும் தான் முக்கியமான்னு கேட்டா, அப்படி கிடையாது ஃபிரெண்ட்ஸ். கான்செப்ட் வைஸ் நீங்க படிச்சே ஆகணும். ஸ்கூல் மேக்ஸ பொறுத்தவரைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து த தனி வட்டின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, தனி வட்டியில எவ்வளோ டைப்ஸ் இருக்கோ, அது எல்லாமே நீங்க பார்த்து தான் ஆகணும். ஒண்ணு வந்து எஸ்ஐ கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், நம்பர் ஆஃப் இயர்ஸ் இந்த மாரி 5 மாடல் இருக்கு அப்படின்னா, அந்த 5 மாடல் கண்டிப்பா தெரிஞ்சாகணும் நமக்கு. ஏன் அப்படின்னா, அந்த 5 மாடல்ல இருந்து தான் கொஸ்டின்ஸ் கண்டிப்பா கேட்பான். ஸோ அந்த மாரி மேத்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு மாடல் தான் முக்கியம். அது எந்த புக்க நீங்க ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்ல என்ன சேனல் ஃபாலோ பண்ணாலும் ஓகே. ஓகே. இப்ப நீங்க நெனைப்பீங்க, மேத்ஸ் வந்து இப்ப ஆப்டிட்யூட் தனியாவும், ரீசனிங் தனியாவும் 2ஆ பிரிச்சுட்டாங்க அப்படின்னு நெனைப்பீங்க. கரெக்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நமக்கு ரீசனிங் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா குடுக்கணும். ஏன் அப்படின்னா ரீசனிங் வந்து 10 கொஸ்டின்ஸ் கிட்ட வருது. ஸோ அதனால நம்ம கண்டிப்பா நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து ஒண்ணு வந்து புக்ஸ் பை பண்ணலாம். ஸோ அதுக்கு நெறைய புக்ஸ் இருக்கு. இன்ஸ்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டாஃப் சுரேஷ் ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய அகாடமில கண்டிப்பா ரீசனிங்ஸ் புக்ஸ் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க வாங்கலாம். இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு சேனல் பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க நோட்ஸ் எடுத்தும் பார்க்கலாம். ஸோ மேக்ஸிமம் நீங்க ரீசனிங்ல வந்து என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு ஓல்டு பிவிக்யூலே குடுத்துருப்பாங்க. என்ன மாதிரி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ஃபா சீரிஸ், நம்பர் சீரிஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. அப்புறம் டயகிராம் வச்சு கேட்டிருப்பாங்க. டைஸ் வச்சு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க டாபிக்ஸ் வந்து ஃபுல்லா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஓரளவு வந்து நீங்க கவர் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புக்கு தான் கம்பல்சரி வாங்கணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா மேக்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம புக்க வந்து ஒர்க் அவுட் பண்றதுக்கு வாங்கிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். ஆனா பட் நம்ம எவ்வளோதான் இருந்தாலும் நம்ப வந்து எவ்வளோ மாடல் பார்க்குறோம், எவ்வளோ ஒர்க் அவுட் பண்றோம், எவ்வளோ பிராக்டிஸ் இருக்கும் அப்படின்றத வச்சு தான் மேத்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும். ஏன்னா வந்து சுரேஷ் இருக்கு, ஆகாஷ் இருக்கு, ஆர்.எஸ். அகர்வால் இருக்கு. ஸோ இந்த மாரி நெறைய புக்ஸ் ரீசனிங்க்கு இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க எந்த புக் வாங்கி நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலும் கரெக்ட் ஓகே தான். ஆனா பட் நீங்க வந்து இல்ல ஒரு சேனல் பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணணும் ஓகே. ஆனா பட் இந்த மாரி டாபிக்ஸ்லாம் கம்பல்சரி வரும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அந்த டாபிக்ஸ் வைஸ் நீங்க முடிச்சிருக்கீங்களா? ஒரு டாபிக் அப்படின்னா அதுல என்னென்ன மாடல் இருக்கு. ஸோ அந்த மாரி நீங்க மேத்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10th புக் இருக்கு என்கிட்ட. அதுக்கப்புறம் 12th ஹிஸ்ட்ரி இருக்கு. அதுக்கப்புறம் 9th புக் இருக்கு. இந்த 9th புக்ல நான் பாலிட்டி அந்த 5 லெசன் அந்த இதுக்காக மட்டும் தான் நான் வாங்கினேன் நான் பாலிட்டி. ஏன் அப்படின்னா, அது ஆல்ரெடி நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 7th புக் இருக்கு. அப்புறம் 6th வாங்கியிருக்கேன். நான் 6த்ல வந்து குப்தாஸ் அதுக்காக நான் 6th புக் வாங்கினேன். அது இங்க கொஞ்சம் இல்ல. கீழ இருக்கு. அதே மாரி இது இல்லாம என்கிட்ட இன்னும் 2 புக் தான் இருக்கு. மேக்ஸிமம் எந்த புக்கும் கிடையாது. 2 புக் தான் இருக்குது. அது என்ன புக்குன்னு பார்த்தீங்கன்னா, 11th ஹிஸ்ட்ரி புக் இருக்குது. அதுக்கப்புறம் 11th எக்கனாமிக்ஸ் புக் இருக்கு. 11th எக்கனாமிக்ஸ் புக் கீழ இருக்குப்பா. ஹிஸ்ட்ரி புக் வந்து என் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்துருக்கேன். ஸோ வந்து 1 வீக் பிஃபோர் தான் குடுத்தேன். அவங்க ஜெராக்ஸ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட இருக்கு. ஸோ புக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ரொம்ப கம்மியா தான் இருக்கும் ஜிஎஸ்ல. ஏன்னா நான் வந்து ரொம்ப அளவா தான் வாங்கியிருப்பேன். ஸோ 9th புக் நமக்கு வேணும் அப்படின்றதுக்காகவும், அப்புறம் 10th புக் கம்பல்சரி வேணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் 12th புக் வந்து ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்க்காக நமக்கு வேணுன்றதுக்காக, 11th ஹிஸ்ட்ரி நமக்கு வேணுன்றதுக்காக, ஹிஸ்ட்ரி வந்து 11th, 12th வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாலிட்டி வந்து நான் ரொம்ப ட்ரை பண்ணேன். பாலிட்டி 11th பாலிட்டி சரி, 12th பாலிட்டி சரி, நான் வந்து வாங்குற அந்த இடத்துல இல்ல. அந்த இதுல புக் வாங்கி விப்பாங்க பார்த்தீங்களா, அங்க எனக்கு இல்ல. ஸோ நான் கேட்ட நேரம் ரொம்ப டிமாண்ட் நினைக்கிறேன்.
ஆப்வியஸ்லி நவம்பர், லாஸ்ட் நவம்பர் நினைக்கிறேன். நவம்பர் அப்போ என்ன சொன்னாங்க, டிசம்பர்ல வர சொன்னாங்க. டிசம்பர் வந்து ஆ கிறிஸ்மஸ் முடிஞ்சு வர சொன்னாங்க. கிறிஸ்மஸ் முடிஞ்சோனே நியூ இயர் முடிஞ்சு வர சொன்னாங்க. நியூ இயர் அப்போ போனதுக்கப்புறம் பொங்கல் முடிஞ்ச வருஷம் நான் பொங்கலுக்கு அப்புறம் போகவே இல்ல நானு. சரி போங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் போகவே இல்ல. ஸோ அதனால நான் வந்து பாலிட்டி புக் மட்டும் எனக்கு 11த், 12த் வந்து நான் இன்னும் வாங்கல. ஸோ வந்து என்ன ஜிஎஸ் பொறுத்தவரைக்கும் ரொம்ப கம்மி புக் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. நான் அழகா இதுக்கு மட்டும் தான் வாங்கியிருக்கேன் நானு. இது இல்லாம பிவைக்யூக்கு நான் வந்து சாய்ஸ்ல வந்து நான் வந்து புக் வாங்கியிருக்கேன் பிவைக்யூக்கு. ஸோ அங்க மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு கிடையாது. ஆச்சியார் புக் இருக்கு. கணியன்லயும் பிவைக்யூ இருக்கு. அண்ட் தென் விஸ்டம்லயும் நமக்கு பிவைக்யூ இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் என்கிட்ட இருக்க புக் கலெக்ஷன். ஸோ இப்போ நமக்கு வந்து பார்க்கலாம். இப்போ தமிழுக்கு வந்து என்னென்ன புக்ஸ் தேவைப்படும் அப்படின்னா, என்ன கேட்டா ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் மெட்டீரியல் பாருங்கப்பா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் 2022 குரூப் 4 2020 குரூப் 4 தான் நினைக்கிறேன் நானு. அப்ப வந்து நமக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க போட்டிருந்தாங்க. ஆ அந்த அது கூட நியூ டிஎன்பிசி அந்த சார் போட்டுருந்தான்னு நினைக்கிறேன். ஆமா. அந்த சார் தான் போட்டிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து எவ்வளோ படிக்கணும் அப்படி எதுக்காக இம்பார்ட்டன்ட் அந்த ஒரு கொஸ்டின்னால நமக்கு வேலைக்கு போகும் அப்படின்ற மாதிரி சார் போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து கொஸ்டின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால நீங்க ஸ்கூல் புக் முடிச்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து ப்ரிஃபர் பண்ண ட்ரை பண்ணுங்க. உடனே வந்து இப்போ சிலபஸ் மாறிச்சு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆக்சுவலா வந்து நமக்கு சிலபஸ் மாறுறதுக்கு முன்னாடியுமே நமக்கு சந்திப்பிழை இருக்க தான் செஞ்சுச்சு. இப்பயும் அப்படிதான் இருக்கு. அப்பயும் நமக்கு வந்து சொல்லும் பொருளும் இருந்துச்சு. இப்பயும் சொல்லும் பொருளும் இருந்துச்சு. அப்பயும் நமக்கு திருக்குறள் இருக்கு. இப்பயும் திருக்குறள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நமக்கு சிலபஸ்ல வந்து சேஞ்ச் பண்ணாயும் சில காமன் டாபிக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி காமன் டாபிக்ஸை வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணுங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம வந்து இல்லாத டாபிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழுக்கு புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ நம்மளே சொல்றோம். புத்தா இப்போ நான் வாங்கியிருக்கேன். சிற்பி புக் சொல்லியிருக்கேன். அப்புறம் டாஃப் இருக்கு, சுரேஷ் இருக்கு அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச புக்ஸ் அப்படின்னு சொல்றோம். தெரியாம புக்ஸ் அப்புறம் தேவிரா புக்க முக்கியமா மறந்துட்டேன் நான். தேவிரா ஆக்சுவலா நிறைய பேர் வந்து டிஎன்பிசி முன்னாடி படிப்பாங்க. முன்னாடி வேணா ஒரு 22ல அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்றவங்க தான் கேட்டேன். தேவிரா புக் படிக்கணும்ப்பா. கண்டிப்பா தேவிரா புக் இல்ல. அதுவும் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க தேவிரா புக் இல்லாம போகவே கூடாது அப்படின்ற அளவுக்கு சொல்லுவாங்க. ஸோ தேவிரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தமிழ்ல வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க படிப்பாங்க. அவங்க வந்து அந்த சக்தி புக் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்தது கூட இல்லைனா, ஆனா அவங்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு புக் இருக்கு. அதுக்கப்புறம் நான் நேத்து வந்து சார் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலா அந்த புக் நேம் எனக்கு சரியா தெரியல. தப்பா இருந்துச்சு தப்பா சொன்னேன் அப்படின்னா, பழச்சாறு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த புக் நேம் எனக்கு சரியா தெரியல. நேத்து பார்த்தேன். எனக்கு டக்குன்னு தெரியல. நான் கீழ வந்து கமெண்ட் பண்றேன். மென்ஷன் பண்றேன். அந்த புக் நேம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி நெறைய புக்ஸ் இருக்கு. நமக்கு ரிப்பீட்டட் புக்ஸ் அப்படின்னு சிலது மட்டும் தெரியாது. இன்னும் நமக்கு தெரியாத புக்ஸ் வந்து ஒர்த்தான புக்கே நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, நமக்கு டைம் போகும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்கூல் புக் முடிங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட் புக்க வாங்கி, நீங்க அதுக்கு ரிவிஷன் பர்ப்பஸ்க்கு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா, அப்பதான் அதுல ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நம்ம கீ சேலஞ்ச் பண்றதுக்கு ஸ்கூல் புக்ஸ் நம்ம வச்சு தான் நம்ம கீ சேலஞ்ச் பண்ண முடியும். ஏதாவது இன்ஸ்டிடியூட் மெட்டீரியல் வச்சு நம்ம கீ சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு புக் வாங்க முடியல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு தடவ புக்ஸ் பிடிஎஃப் ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து கோ த்ரூ பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு. நீங்க அதாவது இது ஸோ அந்த மாதிரி இல்ல அப்படின்னா, உங்களுக்கு புக்கும் அப்படி பார்க்க பிடிக்கல அப்படின்னா, புக் வர வந்து வீடியோவே டீச் பண்ணி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்து கூட நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்போதைக்கு நோட்ஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, டைம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் இருக்கு நமக்கு. ஏன்னா நம்ம மார்ச்ல வந்துட்டோம். ஸோ இன்னும் நமக்கு ஏப்ரல், மே, ஜூன் 3 மாசம் தான் இருக்கு. மார்ச் நான் என்னல ஸோ அப்படி என்னாலுமே கரெக்ட்டா 120 டேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கணும். ஏன்னா வந்து ஜூலைல வந்து அந்த டைம் சீக்கிரமா போயிடும். ஸோ இந்த மாரி தான் ஃப்ரெண்ட்ஸ். தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸ் சொல்லிட்டேன் நானு. ஆல்ரெடி சுரேஷ், அதுக்கப்புறம் வந்து ஆகாஷ், ஆர்.எஸ். அகர்வால் அந்த மாரிலாம் சொல்லிட்டேன். இப்ப நீங்க ஜிஎஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிஎஸ் வந்து நெறைய இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஆ வெங்கடேஷன் புக்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் இருக்கு. அப்புறம் பிரகதீஷ் பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அது இல்லாம அந்தந்த இன்ஸ்டிடியூட்ல வந்து டாஃப் புக் குடுத்திருப்பாங்க. சுரேஷ்ல புக் இருக்கு. சங்கர்ல புக் இருக்கு. இப்ப கூட புத்தால நான் சொன்னேன். ஜிஎஸ் புக் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அவங்கவங்க அந்த மாரி நெறைய புக்ஸ் போட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா புக்குக்குமே பேஸ் என்னன்னா, நமக்கு ஸ்கூல் புக் தான். அதுவும் நீங்க குரூப் 4 படிக்கிறீங்க அப்படின்னா, வெல் அண்ட் குட் நீங்க ஸ்கூல் புக்க பார்த்தாலே போதும். அப்படி நீங்க ஸ்கூல் புக்லேருந்து வரல அப்படின்னா, அவங்க எப்படி கொஸ்டின் எடுத்திருப்பாங்க அப்படின்னா, பிவிக்யூலேருந்து ட்ரிக்கியா கொஸ்டின்ஸ் மாத்தி எடுத்துருப்பாங்களே தவிர, அந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்துச்சு, இந்த இன்ஸ்டிடியூட்லேருந்து வந்துச்சுன்னா மேக்ஸிமம் அந்த மாரி நம்ம சொல்ல மாட்டாங்க. யாருமே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. குரூப் 4 கொஸ்டின் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, எந்த புக்ல 10த் புக்ல வந்துச்சா, 12த் புக்ல வந்துச்சா, 11த் புக்லேருந்து வந்துச்சா தான் தேடுவோமே தவிர, இன்ஸ்டிடியூட் வச்சு தேட மாட்டோம். ஸோ அதனால நீங்க குரூப் 4 ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா, தாராளமா நீங்க ஸ்கூல் புக்கவே நீங்க நல்லா டெப்த்தா படிக்கலாம். ஏன் அப்படின்னா, டெப்த்தா படிச்சா மட்டும் தான் இப்ப நம்ம ஸ்கோரிங் பண்ற அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு. அது ஸ்டேட்மெண்ட்டா நெறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலபஸ் எடுத்துட்டு
அது இல்லாம நம்ம இப்ப வந்து மார்க் குடுத்துட்டாங்க. நம்ம கொஸ்டின்ஸ் மார்க் குடுத்துட்டாங்க. இந்த யூனிட்ல ஸோ அப்புறம் எக்கனாமிக்ஸ் யூனிட் 10 முக்கியம் அப்டின்னா, எக்கனாமிக்ஸ் 11த் மட்டும் படிக்காம 12த்தும் படிச்சு தான் ஆகணும். ஸோ நானும் 12த் இன்னைக்கும் படிச்சது இல்லப்பா. இனிமேல் தான் படிக்கணும். ஏன்னா நான் இப்ப தான் 11த் படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால வந்து இந்த மாதிரி நீங்க வந்து எது முக்கியமோ அப்டின்றத நீங்க படிச்சு தான் ஆகணும். ஸோ அந்த மாரி நீங்க வந்து புக் வந்து முடிஞ்ச அளவு வாங்கிக்கோங்க. இல்ல அப்டின்னா, நீங்க நோட்ஸ் எடுத்து படிக்க முடியும் அப்டின்னா, அது உங்களோடது. நீங்க ஃபுல் டைமரா இருக்கீங்க. எனக்கு நோட்ஸ் எடுக்க டைம் இருக்கு அப்டின்னா, உங்க இதுதான்ப்பா. ஸோ மேக்ஸிமம் வந்து குரூப் 4க்கும், குரூப் 2 பிலிம்ஸுக்குமே புக்கே போதும். ஏன் அப்டின்னா, பிலிம்ஸுக்கு வந்து லாங்குவேஜ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு. ஸோ ஜிஎஸ்ல கொஞ்சம் மார்க் எடுத்து அப்டி இப்டின்னு பார்த்தீங்கன்னா கூட, நீங்க பிலிம்ஸ் பாஸ் ஆயிருவீங்க. குரூப் 2 மெயின்ஸுக்கு, அப்புறம் குரூப் 1 பிலிம்ஸுக்கே நான் சொன்ன புக்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஏன் அப்டின்னா, பேஸ் வந்து ஸ்கூல் புக்கா இருக்கும். ஆனா அதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தா படிச்சா தான் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க புக்ஸ் இந்த மாரி புக்ஸ்லாம் நீங்க கேட்குறீங்க. ஏன்னா அந்த ஆக்சுவலா வந்து ஏன்னா இன்னும் நெறைய பேர் கேட்குறீங்க. அந்த புக், இந்த புக்ன்னு. ஸோ அதெல்லாம் நீங்க எப்ப நீங்க ப்ரிஃபர் பண்ணணும் அப்டின்னா, குரூப் 1க்கு, குரூப் 2 மெயின்ஸுக்கு ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இப்ப பிலிம்ஸுக்கோ, இல்ல குரூப் 4க்கோ நீங்க பண்றீங்க அப்டின்னா, தாராளமா ஸ்கூல் புக்கே உங்களுக்கு போதும்ப்பா. பிவைக்யூ ஆல்ரெடி சொல்லிட்டேன் நானு. ஆம், சந்தோஷ் மணில கூட பிவிக்யூ போட்டுருக்காங்கன்னு தெரியல. பட் இருக்கும். பிவிக்யூ வந்து நமக்கு பிடிஎஃபாவே குரூப்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து அங்கேயும் பார்த்துக்கலாம். நானே வந்து பிவிக்யூ நம்ம குரூப்ல வந்து டாபிக் வைஸ் வந்து போட்டிருப்பேன். 2024 வரைக்குமே டாபிக் வைஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருப்பேன். சப்ஜெக்ட் வைஸ்ல டாபிக் வைஸ் போட்டிருப்பேன். மேத்ஸுக்குமே நான் உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். நான் தமிழுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து புக் வாங்கினது காரணம் அப்போதைக்கு பிடிஎஃப்ல, ஏன்னா அப்போதைக்கு புக் என்கிட்ட இல்லை. ஸோ ஆல்ரெடி நான் செல்லில் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே செல்லில் படிக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதெல்லாம் வாங்குவோமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வாங்கினது. அதனால தான் பிவிக்யூ நான் வாங்கினது. ஸோ பிவிக்யூ நான் வாங்கின எல்லாமே யூஸ் பண்ணேன் அப்படின்னா, நான் இங்கிலீஷ் மீடியம் தமிழ்ன்றனால நான் என்ன யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 யூஸ் பண்ணேன். யூனிட் 5 யூஸ் பண்ணேன். பாலிட்டி யூஸ் பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்கனாமிக்ஸு, ஜியோகிராஃபிலாம் யூஸே பண்ணலப்பா. இன்னுமே எனக்கு அந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் வந்து தமிழ்ல தான் படிக்கிறேன். ஏன் அப்ப லாஸ்ட் டைம் நான் தமிழ்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு, நோட்ஸ் தமிழ் நெறைய எடுத்து வச்சுட்டேன் நான் ஜிஎஸ்ல. ஸோ அதனால இந்த தடவ எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ்ல புக் வாங்கலாம், இங்கிலீஷ்ல இது பண்ணலாம் அப்படிங்கும்போது, எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் அப்படியே கேரி பண்ணிட்டேன். சரி ஓகே நம்ம தமிழ்லயே படிச்சுட்டு இருக்கோம், படிச்சுருவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட நான் எடுத்துட்டேன். ஸோ பர்ட்டிகுலரா ஒரு சப்ஜெக்ட்டுக்காக தனியா புக்லாம் வாங்கி படிக்கிற அளவுக்கு நமக்கு குரூப் 4 வந்து தேவைப்படாதுப்பா. குரூப் 2 பிலிம்ஸுக்குமே எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் நீங்க சேனல்ஸ் நெறைய பேர் கேட்குறீங்க. சேனல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்ப நெறைய சேனல்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்பீங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது பெரிய சேனலோ, சின்ன சேனலோ அப்படி பார்க்காதீங்க. உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கா? கன்வீனியன்ட்டா இருக்கா? அப்படின்றத பாருங்க. ஸோ சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிஷோபா இருக்காங்க. அதே மாரி வந்து 4கே இருக்காங்க. அதுக்கப்புறம் சந்தோஷ் மணி இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து துரோணா அகாடமி. ஸோ இந்த மாரி இருக்காங்க. நெறைய பேர் வந்து இந்த 500 சீரிஸ், 1000 சீரிஸ் இந்த மாரி டெய்லி 10 சம்ஸ் அந்த மாரிலாம் போடுவாங்க. ஸோ உங்களால டெய்லி 10 சம்ஸ் பார்க்க முடியும் அப்படின்ற மாரி இருந்தா அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு இது ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்ல பிவைக்யூ வந்து இது ஆக்சுவலா ஒரு சேனல்ல வந்து கம்ப்ளீட்டாவே சால்வ் பண்ணி சார் போட்டிருப்பாரு. டக்குனு சேனல் பேர் ஞாபகம் இல்ல. நான் கமெண்ட்ல குடுக்குறேன். ஸோ அதுல வந்து கம்ப்ளீட் 25 சம்ஸ் ஒரு கொஸ்டின் எடுத்தாங்க அப்படின்னா, அத வந்து சால்வ் பண்ணி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாரி நீங்க டெய்லி பேசிஸ்ல பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த மாரி ஃபாலோ பண்ணுங்க மேத்ஸுக்கு. ஆனா முடிஞ்ச அளவு வந்து ஆன்லைன் வந்து கொஞ்சம் வந்து தவிர்த்துக்கோங்கப்பா டைமு. ஏன் அப்ப நீங்க 8 மணி நேரம் இப்போ 6 மணி நேரம் படிக்கிறீங்க அப்படின்னா, 2 மணி நேரம் ஆன்லைன் பார்க்குற மாரி இருக்கட்டும். இல்ல அதாவது 2 மணி நேரம் ஆன்லைன் பார்க்குறீங்க அப்படின்னா, படிக்கிற சம்மந்தமா ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதோ, நோட்ஸ் எடுக்கிறதோ, இல்ல மேத்ஸ் ஒர்க் அவுட் பண்றதா இருந்தாலும் நீங்க 4 மணி நேரம் படிக்கிற மாரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பேசிஸ்ல வச்சுக்கோங்க. இப்போ வந்து சேனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மேத்ஸுக்கு வந்து தங்கமுதல் சார் அப்படின்னு சொல்லி வீடியோ இருக்கும். ஸோ சார் வந்து பேசிக்லேருந்தே கொஞ்சம் நல்லா போட்டிருப்பாங்க. ஸோ அந்த இது கூட ஃபாலோ பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீசனிங்ன்னு பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. இந்த சேனல், அந்த சேனல்னு சொல்லிட்டு. ஏன்னா, நான் வந்து மேக்ஸிமம் வந்து சேனல் வந்து ரொம்ப பார்க்க மாட்டேன்ப்பா. எனக்கு வேணுங்கிறத மட்டும் தான் பார்ப்பேன். நான் பார்க்குற சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு தமிழ் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றனால, நான் ஃபர்ஸ்ட்டு கிஷோபா அகாடமியில கணேஷ் சார் அப்படின்னு சொல்லி ஒரு சார் நடத்துனாங்க. அவங்க சிலபஸ் வைஸ் நடத்துனாங்க. ஸோ அத பார்த்து தான் நான் நோட்ஸ் எடுத்தது. ஸோ அவங்க கிளாஸ் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா நடத்தியிருந்தாங்க. ஸோ அது வந்து எனக்கு இப்போ வந்து சார் வந்து வீடியோஸ் குடுக்குறதில்ல. அவரு தனியா டிஎன்பிசி கணேஷ் அப்படின்னு வச்சிருக்காங்க. அவர் வந்து கிஷோபால வந்து டெஸ்ட் மட்டும் எப்பயாவது வீடியோஸ் குடுப்பாங்க. ஸோ அவங்க வந்து முன்னாடி மாரி டீச்சிங் வீடியோஸ் சார் குடுக்குறதில்ல. எனக்கு வந்து அவங்க டீச்சிங் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சுன்னா தெரியல. நான் வந்து அப்போதைக்கு தமிழ் படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல எதுலன்னு தெரியல. எனக்கு அது ஓகேவா இருந்துச்சு. ஸோ அந்த மாரி தமிழ் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ மேத்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மேத்ஸ் வந்து நான் புக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் கிஷோபா அகாடமி தான் நான் ஃபாலோ பண்ணி நோட்ஸ் எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அந்த 2 புக் வாங்குனேன். அந்த 2யுமே நானே கோ த்ரூ பண்ணி நான் நோட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். ஸோ அதனால பெருசா வேற சேனல் பார்த்தேனா அப்படின்னா நான் பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஜிஎஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து
நான் வந்து ஏன்னா நான் படிச்ச டைமிங்கே ரொம்ப கம்மியா தான் படிச்சேன். நான் வந்து ஒரு 4 மந்த் டூ 5 மந்த்துக்குள்ள தான் நான் படிச்சேன் நானு. அதுவும் ஃபுல் டைமரா படிக்கல. நான் கொஞ்சம் தான் படிச்சேன். ரொம்ப சேனல்ஸ் வந்து எனக்கு இது கிடையாது. ஆனா சேனல்ஸ்ன்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சார் வந்து கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜா சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து நீங்க யூனிட் 8 படிச்சுட்டீங்க அப்படின்னா, ரிவிஷனுக்கு அந்த பர்ப்பஸ் வந்து சூப்பரா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஜஸ்ட் இப்படி புக்ல இருக்கிறத வந்து சார் பார்க்காமயே அப்படியே மனப்பாடமா கரெக்ட்டா இந்த பாயிண்ட் இப்படி இருக்கும், அந்த பாயிண்ட் இப்படி இருக்கும், இந்த ஆர்டிக்கிள் இது, அந்த ஆர்டிக்கிள் இதுன்னு சொல்லி அப்படியே முடிச்சு அதான் சொல்லுவாங்க. நீங்க படிச்சுட்டு ரிவிஷனுக்கு அது இருந்தீங்க அப்படின்னா, அது சூப்பரா இருக்கும். அதே மாரி நீங்க வந்து ஜேஷ்வா ஆ யா ஜேஷ்வார்ன்னு நெனைக்கிறேன். ஸோ அவருமே வந்து புக் காமிச்சு சார் நடத்துவாங்க. 8 மணி நேரம் கிளாஸ், 9 மணி நேரம் கிளாஸ், 10 மணி நேரம் கிளாஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாரி நீங்க உங்களுக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு வேணும் அப்படின்றத பார்த்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா சேனல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கு. வந்து அதான் சொன்னேன் 4கேர் இருக்கு, சந்தோஷ் மணி இருக்கு. கிஷோபா இருக்கு. அதுக்கப்புறம் நான் விவி ஆன்லைன் டிஎன்பிசி நான் பார்ப்பேன். ஏன்னா, எனக்கு புக் இல்லாதனால அவங்க ஒன் லைனர் கொஸ்டின்ஸ் வந்து அவங்க வீடியோல போடுவாங்கன்றனால, ஸோ நான் அத பார்க்கவும் செஞ்சிருக்கேன். அத வந்து நான் எழுதியும் வச்சிருக்கேன். ஆமா. நான் 11த் புக்குக்குலாம் எழுதியிருப்பேன்ப்பா. அத பார்த்து நான் எழுதியிருக்கேன். முகல்ஸுக்கு, குப்தாஸ்க்கு, டெல்லி சுல்தான் இதுக்கெல்லாம் நான் எழுதியும் வச்சிருக்கேன். ஸோ முடிஞ்சா நான் காட்டுறேன். இருக்கு என்ட்ட. ஸோ பாருங்க முகல்ஸு. இது முகல்ஸ். மராக்கஸு. டெல்லி சுல்தானேட்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அப்படி எழுதி வச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பண்ணேன். டெல்லி சுல்தான். ஸோ இந்த மாதிரி ஏன்னா 11th கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி எழுதியிருப்பேன். ஸோ சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாரி அகைன் இன்டரப்ட் ஆகிட்டே இருக்கு. சேனல்ஸ் மட்டும் சொல்லி முடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வீடியோ முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரீம்லி சாரி. வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போயிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு அப்படின்னு தனியாக பார்க்க வேண்டாம். ஸோ ஏன்னா இப்போ தமிழுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் பார்க்கலாம். இது கிஷோபா பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நியூ வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா, நீங்க ஓல்டு வச்சு தானே சொல்றீங்க அப்படின்னா 6 to 10th மட்டும் நீங்க கொஞ்சம் ஃபுல்லா படிக்க ட்ரை பண்ணுங்கப்பா. ஏன் அப்படின்னா அதுக்குள்ள இருந்து தான் நமக்கு வந்து அந்த அடைப்புக்குள் இருக்கிற சொற்கள் கேட்டிருப்பாங்க, நெருக்குடிகள்லாம் கேட்டிருப்பாங்க. அது பஞ்சுவேஷன் மார்க்ஸ், அந்த பஞ்சுவேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும். அவன் ஸ்டேட்மெண்ட் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அந்த சொற்களை ஒரு நிமிஷம். ஆக்சுவலாக சொற்களை ஒழுங்குபடுத்தல் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டாபிக்ஸ் தான் நமக்கு மேக்ஸிமம் புக்ல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து புக்ஸ் வந்து பார்க்க ரீட் பண்ண உங்களுக்கே வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த லைன்லாம் வந்து நமக்கு பாடல் வரி இருந்து கேட்கலாம், புக்லேருந்து ஏதாவது ஒரு வரி கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால் இங்கே தான் அங்கே தான் கிடையாது. ஸோ அதனால வந்து இது ஸோ அதே மாதிரி மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் வந்து நம்ம எதுக்கு கேட்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் வந்து 93 95 வரைக்கும் நமக்கு புக்லேருந்து வந்துடும். அந்த 5 கொஸ்டின்காக நம்ம அவுட் சோர்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் 95 கொஸ்டினுக்கு ரெடி ஆயிட்டீங்களா அப்படின்றத பாருங்க. அதுக்கப்புறம் அந்த 5 கொஸ்டினுக்கு போங்கப்பா. அது வந்து என்ன கேட்டா ஏன் அப்படின்னா நீங்க எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்க வேண்டாம் அப்படிங்க, நீங்க படிங்க தாராளமா படிக்கலாம். ஏன்னா படிக்கிறது மட்டும் என்னைக்குமே யூஸ் ஆகாம இருக்கவே இருக்காது. நம்ம குரூப் 4க்கு யூஸ் வராட்டி கூட குரூப் 2ல வந்துடலாம், இல்லாட்டி குரூப் 2A மெயின்ஸுக்கு வரலாம். ஸோ இந்த மாதிரி என்னைக்குமே நமக்கு படிக்கிறது வந்து நாலேஜ் கெய்னிங்கா மட்டும் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க வந்து டைம் கம்மியா இருக்கு. ஸோ பிகினர்ஸ்க்கு தான் நான் மேக்ஸிமம் சொல்லிட்டு இருக்கேன். நான் பிகினர்ஸ் நிறைய பேர் கேட்கறதுனால தான் நான் சொல்றேன். ஸோ பிகினர்ஸ்க்குலாம் வந்து ஒரு நல்ல ஜாப் வச்சுக்கோங்க. ஸ்கூல் புக் ஃபர்ஸ்ட் நீங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன புக் வேணாலும் படிக்கலாம்ப்பா. அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் இது. ஸோ சேனல்ஸ்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் படிக்கலாம், சுரேஷ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து 4கேரும் பார்க்கலாம். ஏன்னா 4கேர்ல இப்போ சார் வந்து நடத்திட்டு இருக்காப்ல லெசன் வைஸ் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சந்தோஷ் மேல இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு வீடியோஸ் எதுவும் வர்ற மாதிரி தெரியல. சார் வந்து பேட்ச்லையும் புக்லையும் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெற்றி நிச்சயம்ல வந்து வந்து கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா வந்து ஸ்டடி வித் தர்ஷினி அப்படின்னு சொல்லி ஒரு சேனல் இருக்கும். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். இப்போ வந்துட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து ரொம்ப முன்னாடி பார்த்தது இந்த சேனல்ஸ்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதான் மேக்ஸுக்கு வந்து தங்கமுத்து சார் இருக்காரு, அவங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுரேஷ்ல வந்து கனிமுருகன் சார் கனிமுருகன் அப்படின்னு ஒரு சார் இருப்பாங்க. அவங்க லெசன் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் பட் இப்போ சார் வந்து அப்டேட் பண்ணி எதுவும் எடுக்கலாம்னு நினைக்கிறேன். முன்னாடி லெசன்ஸ் வந்து அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அதை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் ஜேஷ்வா சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து குருநாத் ஐஏஎஸ் அகாடமி சொல்லிட்டேன் நான். இப்போ விவி ஆன்லைன் அகாடமி வந்து நீங்கள் வந்து 1 லைனராக இருக்கும் அது. அப்புறம் டாப் 7 தமிழ் அதில் வந்து மேடம் வந்து ஃபுல்லாக 1 லைனராக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நான் ரீசெண்டாக என்ன பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து கணேஷ் டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து டெய்லி 30 கொஸ்டின்ஸ் தமிழ். ஸோ வந்து இதில் வந்து பிவிக்யூ அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக வந்து கொடுப்பாங்க. ஸோ பிவிக்யூ வந்து நமக்கு ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ இந்த மாதிரி டெய்லி 30 கொஸ்டின்ஸாக நம்ம பார்த்துட்டே வர நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால அதை மட்டும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போவும் இந்த வீடியோ நெறைய பேர் சொல்லுவீங்க. கடைசி வரைக்கும் நீங்க எது பெஸ்ட்ன்னு சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. எப்பயுமே வந்து ஒருத்தர் சொல்றத நீங்க கேட்டுக்கோங்கப்பா. ஆனா ஒருத்தர் சொல்றத மட்டுமே கேட்காதீங்க. அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. கேட்கறது வேற, அத மட்டும் கேட்கறது வேற. எப்பயுமே அந்த ஒரு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்க சிலபஸ நல்லா பார்த்துக்கோங்க. சிலபஸ வந்து பார்த்ததுக்கப்புறம் சிலபஸ்ல என்னென்ன இருக்குன்றத நல்லா பார்த்துக்கோங்க. அது எங்கெங்க இருக்கு அப்படின்னு நல்லா பார்த்துக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப ஜிஎஸ்ல நமக்கு கேட்கறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குப்தாஸ் கேட்கறாங்க அப்படின்னா 6த்ல இருக்கு, 11த்ல இருக்குன்னு சொல்ல தெரியணும். நம்ம முகல்ஸ் கேட்கறாங்கன்னா 7த்ல இருக்கு, 11த்ல இருக்குன்னு சொல்ல தெரியணும். ஐஎன்எம்ல ஏதாவது ஒரு டாபிக் கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு இப்ப கார்னிங் ஃபேஸஸ்ன்னு சொன்னாங்க 10th புக்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நமக்கு எங்கெங்க இருக்கு அப்படின்றது தெரியணும். அதுக்கப்புறம் அது எங்க கவர் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் தெரிஞ்சுச்சப்பா நம்மளே நல்லா படிச்சுக்கலாம்ப்பா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கண்டிப்பா நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பெர்சன்ஸ் இருப்பீங்க. இல்ல அப்டின்னா அவுட் சோர்ஸ் வந்து நெறையா வந்து கேதர் பண்ணி படிக்கிறவங்களா இருப்பீங்க. இல்ல அப்டின்னா வந்து நம்ம ஆக்சுவலா வந்து நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இப்போ நேத்து வந்து சார் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. இந்த பழச்சாறு இந்த புக் சொன்னேன் பார்த்தீங்களா? அவங்க வந்து ஸோ இவ்வளோ மார்க்ஸ் நான் தமிழ்ல போட்டிருந்தேன் அப்டின்றது சொன்னாங்க. 99, 96 ஸோ அந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கேன் அப்டிங்கும்போது, அந்த மாரி அவங்க ப்ரிப்பரேஷனுக்கு என்ன மாரி புக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்க கொஞ்சம் கீழ கமெண்ட் பண்ணீங்க அப்டின்னா எனக்கும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும். ஏன் அப்டின்னா வந்து எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் அப்டின்னு சொல்லிட முடியாது. எனக்கு வந்து தெரிஞ்சது ரொம்ப கம்மி தான். அப்ப வந்து டிஎன்பிஎஸ்சில இந்த கொஞ்சம் சேனல்ஸ் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நான் நெறைய கத்துக்கிட்டேன். ஸோ முன்னாடிலாம் வந்து எனக்கு இவ்ளோ அ கே சொன்னா நான் கேட்டுருக்கேன். இந்த மாரி புக்லாம் படிக்கணும் அப்டின்னா எதுக்காக தான் படிக்கணும்? மெயின்ஸ்க்கு தானே. ஸோ ஆனா பட் இன்னும் நெறைய பேருக்கு அது தெரியல. நம்ம இப்பவே படிக்கணும் படிக்கணும் அப்டின்னா நீங்க குரூப் 2 வந்து மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்றோம். டைம் இருக்கா? நீங்க இப்பலேருந்தே குரூப் 2 மெயின்ஸ் படிக்கிறேன் அப்டின்னா, நீங்க பிலிம்ஸும் மெயின்ஸும் நீங்க வந்து பேரலலா ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த புக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்போதைக்கு நான் வந்து குரூப் 2 பிலிம்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். குரூப் 4 தான் பண்றேன் அப்டின்னா, ஸ்கூல் புக்ஸே ரொம்ப ரொம்ப நமக்கு போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ புடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. முக்கியமா வந்து உங்களோட அ கமெண்ட் சொல்லுங்க. எப்படி நீங்க புக்ஸ் வந்து வச்சிருக்கீங்க? இல்ல இந்த மாரி நான் ப்ரிப்பரேஷன் பண்றேன். ஸோ அந்த மாரி உங்களோட கமெண்ட் கீழ சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.